ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டி சமையல். இன்றைக்கி சிம்பிளாக லஞ்சுக்கு வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்துக்கிட்டோம், புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம், அப்புறம் வறுத்த வெந்தயம் கடுகு கொஞ்சமாக எடுத்துப்போம், அதையும் பொடி செஞ்சு அரைச்சி வச்சாச்சு. காய்ந்த மிளகாய், மல்லி, மிளகு, தேங்காய், பூண்டு இதையும் அரைச்சி ஒரு விழுதாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வத்தல் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் அவரைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன், அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் சுண்டைக்காய் வத்தல் எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அப்புறம் மணத்த தக்காளி வத்தல் நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் கருகாமல் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தெடுத்து ஒரு தனி பிளேட்டில் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த வத்த குழம்பு எதில் செய்ய போகிறோன்னா மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். மண் சட்டி இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் வீட்டில் வடவம்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லது. அந்த வடவத்தை போட்டு ஃபஸ்ட்டு நான் தாளிச்சிக்கிறேன். அப்புறமா வெங்காயம் பூண்டும் நிறைய சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். அதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தனியாக கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக கல்லுப்பு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது, தேங்காய், மல்லி, மிளகு, பூண்டு, காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்த விழுது தான் இதோட சாந்தா இருக்குது. அதையும் நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா வறுத்த வெந்தயமும் கடுகும் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியையும் இதோட நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த ராஸ்மெல்லாம் போகணும், அதனால மூடி போட்டு நம்ம அதை கொதிக்க விடுறோம். இப்போ நல்லா கொதிக்குது தெரியுதா? இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற வத்தல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சூப்பராக வாசனை வருதுங்க. சூப்பராக லஞ்சுக்கு நம்ம வத்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.